அதாவது 1 இயர்க்குள்ளார ஒரு கண்டென்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கொடுத்து நம்ம ரிப்போர்ட்டை தருது. அது 6 மாசமாக்கலாம் குவார்ட்டர்லியாக இருக்கலாம். இப்போ இந்த கணக்கில் பார்க்க போது இல்லஸ்ட்ரேஷன் 1 என்ன அப்படின்னா, கம்பெனி ஏ ஹேஸ் ரிப்போர்ட்டட் 60,000 as ப்ரீ-டாக்ஸ் ப்ராஃபிட். அப்போ ஒரு கம்பெனி வந்து ஏ 6,000 ப்ரீ-டாக்ஸ் அப்படின்னாவே டாக்ஸ் போடுவதற்கு முன்னால் ப்ரீ-டாக்ஸ் ப்ராஃபிட் இன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்ட் expects a loss of 15,000 each in subsequent quarters. It has a corporate tax slab of 20% on first 20,000 annual earnings and the 40% on all additional earnings. Calculate the amount of tax to be shown in each quarter. அப்போ என்ன சொல்றாங்க, கம்பெனி ஏ வந்து ரிப்போர்ட்டட் 60,000 as pre-tax profit in first quarter and expects a loss of 15,000 each in the subsequent quarters. அப்போ கம்பெனியே வந்து 60,000 ரூபா ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட், அதாவது டேக்ஸ் போடுவதற்கு முன்னால். லாஸ் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே லாஸ் தான் கிடைக்குது. இட் ஹேஸ் கார்பரேட் டேக்ஸ்ல 20% ஃபர்ஸ்ட் 20,000 ஆனுவல் ஏர்னிங்ஸ் அண்ட் 40% ஆஃப் ஆல் அடிஷனல் ஏர்னிங்ஸ். இதுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து வருஷம் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மம் கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியான சம்மம் தான். லாஜிக்கலாக 60,000 அதில் 15,000 லாஸ் ஆர் ஈச் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸ். கம்பெனி ஹேஸ் ரிப்போர்ட்டட் 60,000 ப்ரீ டாக்ஸ் ப்ராஃபிட் இன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 60,000 ரூபா, அதுக்கப்புறம் 15,000 இன்ட்டு 3, இப்போ 45,000 ரூபாய். அப்போ எக்ஸ்பெக்டட் டோட்டல் இன்கம் 60,000 ரூபான்றது டோட்டல் ஃபர்ஸ்ட் இயர்ல டோட்டல். இப்போ 60,000 ரூபா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அதுக்கப்புறம் குவார்ட்டர் வந்து 45,000. டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60,000 மைனஸ் பண்ணா 15,000 தான் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட்டு உங்களுக்கு எவ்வளவு? இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், இது ரிமைனிங் 3 குவார்ட்டர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 60,000, ரிமைனிங் 3 குவார்ட்டர் 45,000 லாஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ப்ராஃபிட்டு 15,000 தான் கிடைக்கும். இந்த 15,000 அப்படின்றது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் டோட்டல் இன்கம் எவ்வளோதான்? 15,000 தான். ஸ்லாப் ரேட் என்ன சொல்றோம்னா, கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லாப் ரேட். அப்போ டோட்டலாக ஸ்லாப் ரேட் எவ்வளோதான் உங்களுக்கு? 20%. அது 5,2 3,000 ரூபாய். அப்போ 3,000 ரூபாய் டேக்ஸு எவ்வளவுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ லாஜிக்கில் என்னன்னு சொல்றாங்கன்னா, $60,000 ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர் வந்து 15,000, தேர்ட் குவார்ட்டர். அப்போ ஆவரேஜ் ஆனுவல் டேக்ஸ் எனக்கு 3,000 ரூபா லாபம் கிடைச்சு டேக்ஸு. இந்த டேக்ஸ் எதுக்குன்னா 15,000 ரூபாய்க்கு. அப்போ 3,000 ரூபான்றது 15,000 இன்கம்னா 100க்கு எவ்வளோன்னு பார்த்தா அதுவும் இருந்தால் 20%. எல்லா டைமும் இப்படி வராதுங்க, சம்டைம்ஸ் மாறி கூட வரும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 70,000 வந்துருச்சு அப்படின்னா 45,000 ரூபாய் 25,000 வந்துருக்கு. 25,000 20% ப்ராஃபிட். ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருந்தது நம்ம மறந்துட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட்டு கார்பரேட் டேக்ஸ் 20% ஃபார் ஃபர்ஸ்ட் 20,000 அண்டு 20% அந்த ஃபர்ஸ்ட் 20,000 ஆனுவல் ஏர்னிங்ஸ் 40% ஆஃப் அடிஷனல் ஏர்னிங்ஸ். அப்போ 20,000க்கு இப்போ உங்களுக்கு வந்த ஏர்னிங்ஸே எவ்வளோதான் இருக்குது? இப்போ 15,000 தான் நான் சொன்னேன் இல்லையா? இந்த கான்செப்ட் வேணால் ஃபர்ஸ்ட் 20,000க்கு ஒரு டேக்ஸ், மிச்சம் 5,000க்கு எனக்கு 30% போடலாம். 70,000 வந்திருந்தா ஒருவேளை அப்படி போட்டுனா 25,000 வரும். ஃபர்ஸ்ட் 20,000க்கு 4,000 ரூபாய் போடுங்க, அது 5,000, அது 5. ஸோ 5,500 வரும். அப்போ 5,500 எப்படி? அப்போ 5,500 வகுத்து 25,000 போடுவீங்க. இந்த லாஜிக் வந்து புரியும். பட் உங்களுடைய ப்ராஃபிட் 15,000 தான், அதாவது 15,000 தான் இருக்குது.
அப்போ நீங்கள் ஸ்லாபை தாண்டலை, 20,000க்கு மேலே போனால் தான் அடுத்து 40% அப்ளை ஆகும். அதனால் வந்து உங்களோட ஸ்லாப் கம்மியாக இருக்கனால ஸோ நம்ம போடும்போது எப்படி தான் போகணும், இந்த கான்செப்ட் தான் போகணும். ஸோ இட்ஸ் ஆன்சர் வெரி சிம்பிள். 60,000 ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அடுத்த குவார்ட்டர்லாம் ஸோ டேக்ஸ் for tax. இது கொஸ்டின் நம்பர் இல்லஸ்ட்ரேஷன் 1 ஃபார். திரும்பவும் ஒரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிக்கணும். கணக்கு உதவிப்படி சின்ன கணக்கில் அதிகமாக இருக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்பு தான். 60,000 ரூபா ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் இருக்குது, அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு ப்ராஃபிட், அடுத்த குவார்ட்டர் எல்லாமே லாஸு. ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா 20% ஆஃப் 20% ஃபார் ஃபர்ஸ்ட் 20,000, 40% நம்ம அடிஷனல் என்சி. ஏன் இந்த 40% இந்த இடத்துல வரல அப்படின்னா அவன் சம்பாரிச்ச வருமானம் எவ்வளோ தான் வருது, 15,000 ப்ராஃபிட் தான் வருது. 15,000 ப்ராஃபிட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் 20% அப்ளை பண்ணிடுறேன் 3,000, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டே இல்லை. ஸோ அதனால இதோடய நம்ம முடிச்சுக்கிறோம். இதே நான் சொன்னேன், ஒருவேளை 70,000 இருந்திருந்தா அதில் 45,000 போயிருந்தா என்ன வந்திருக்கும், 25,000 வந்திருக்குன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் 20,000க்கு 20%, அடுத்து பேலன்ஸ் இப்படி 5,000க்கு 40%. அப்போ 20க்கு 4,000, 20 2,000, ஸோ 2 4, ஸோ மொத்தம் 6,000. ஸோ 6,000 என்பது 25,000க்கு. அப்போ 6,000 என்பது 25,000 இன்ட்டு 100, ஸோ 24%. இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் இங்கே அப்ளை பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு குவார்ட்டர் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 60,000, 15,000, 15,000, 15,000, 15,000. இது எல்லாத்துக்கும் 20% தான் போட முடியும். அதான் இங்கே போட்டு வைப்பாங்க 20%. அவங்க எப்படி போட்டாங்கன்னா பாருங்கள், 6 2 12, 5 15, 5 2 30, 5 2 30, 5 2 30. ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இது ஒரு கணக்கு. அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ஒன்றே முடிச்சிடலாம். எஸ்.